ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து மியூசிக் கேட்குறதுக்காக நம்ம மொபைலில் வந்து கானா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் மியூசிக் கேட்குறதுக்காக வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து எந்த சாங்ஸ் மியூசிக்கையுமே கேட்க முடியலை. இந்த மாதிரி கானா ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் உங்கள் மொபைலில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் கானா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஆப் எல்லாமே நம்ம வந்து எப்போயுமே அப் டு டேட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆப்பில் வந்திருக்க லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகி கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் கானா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு கானா ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் கானா ஆப்புக்கு வந்து லாக் ஆகி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த இஷ்யூவை வந்து இந்த ஸ்டெப் மூலமாக வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக அன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலே நம்ம மொபைல் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸில் இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்லேயுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைல் ஏதாவது ஆப்டிமைசர் டூல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஒரு க்ளீன் அப்பை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.